வெப்பலை ஆயிலுக்காக பார்த்திங்கன்னா நேற்று பாதி இலைகள் கட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு பாதி வந்து ஊற்றி வச்சுருந்தோம். இதனுடைய கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. ஒரு 2 நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்கும். அடுத்த 3rd டேலாம் பார்த்திங்கன்னா நம்ம சூரிய படம் போட்டு வெயிலில் வைக்கிறப்போ நல்லா கருமையான கலரில் மாறிடும். ஸோ இப்போ வந்து பாதி வந்து ஹேர் ஆயிலுக்காக ரெடி பண்ண போகிறோம், பாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபைனலாக பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸஸாக ஆயிலும் லீவ்ஸும் கட் பண்ணி இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா சூரிய படம் போட்டு வைக்க போகிறோம். ஸோ பியூரான செக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 லிட்டரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி ஒரு 5 லிட்டர், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 லிட்டர் எண்ணெய். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போட வேண்டியது இருக்குது. இந்த 5 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து பத்தாது. 1 மடங்கு ஆயிலுக்கு 2 மடங்கு இந்த வெப்பாலை லீவ்ஸை போட்டோன்னா தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நேற்று ஊறினது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் ஊறிட்டு நாளைக்கு கலர் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா வெப்பலை ஆயில். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கோகனட் ஆயில் ஆட் பண்ணதுனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது இப்போ ஊறிச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இதோடைய கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் நம்ம அப்படியே சூரிய படம் போட்டு வைக்கிறப்போ நல்லா பிளாக்காக மாறிடும். சொரியாசிஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இச்சஸ் இருக்குது, ரேஷஸ் இருக்குது, தடித்தடியாக இருக்குது, அண்ட் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக சொரியாக இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வெப்பலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இளநரையை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு இந்த வெப்பலை ஆயில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக தர தான் போகிறோம். ஆனால் இது ஒரு ப்ராசஸில் இருக்குது. இன்னொரு பேட்ச் ரெடி ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸில் ரெடி ஆகிடும். ரெடி ஆனோடனே உங்களுக்கு நான் என்னென்ற டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வெப்பலை ஆயில். இதுக்கு இன்னும் இலைகள் ஆட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன்.